இன்னைக்கு உலகம் முழுவதுமே பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல், கற்பழிப்பு போன்ற பல கோர சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அவலமான நிலைமை என்னன்னா, குழந்தைகளுக்குமே இது நடந்துகிட்டு தான் வருது. இந்த கொடூர செயல்களினால பலர் இறந்தும் போயிடுறாங்க. ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடியதாக தான் இது இருக்கு. இதை அப்படியே ஒரு பக்கம் வைங்க. இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் அதனால் ஏற்படும் மரணங்களை பற்றி பேசிட்டு இருக்கிற நாம ஒவ்வொரு நாளும் நம்மளுமே கொலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடுறோம். என்னப்பா சொல்ற, நாங்க கொலை செய்யறோமா, எப்படி சொல்ற நீ அப்படின்னு இப்ப நீங்க கேட்பீங்க. இந்த மாடு ஏன் அழுவுதுன்னு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதனுடைய உயிர் மிக கொடூரமான முறையில் இந்த மண்ணை விட்டு போக போகுது. நீங்கள் ஆசையாக சாப்பிடக்கூடிய மாமிசத்துக்காக இதோ பார்க்கிற இந்த உயிர்களின் கழுத்து அறுக்கப்பட போகுது. ஒரு பொண்ணை கற்பழித்து கொன்னாதான் கொலையா? அப்போது இதுக்கு பேர் என்ன? ஓ, கேட்குது. மனிதனின் பரிணாம வளர்ச்சி அடைந்த பிறகு ஏற்பட்ட உணவு சங்கிலி, அப்படிதானே? என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நான் அசைவம் எடுத்துக்கிறேன். எனக்கு நல்ல திருப்தியான ஒரு அசைவம் சாப்பிடும்போது என்னுடைய ப்ரெஷர் குறைஞ்சு நான் நிதானம் அடைகிறேன். நிறைய பேர் அசைவம் சாப்பிட்டு தங்களுடைய ப்ரெஷரை குறைச்சிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சென்டினல் ஐலாண்ட் கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு தீவு, அந்தமான் தீவுகளுக்கு அருகில் உள்ளது. அங்கே பழங்குடியினர் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு, சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு மனித மாமிசங்களை சாப்பிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்களுடைய உணவு சங்கிலியில் வர மனித மாமிசங்களுக்காக நீங்கள் ஏன் உங்களை அந்த பழங்குடியினர்களுக்காக தியாகம் செய்யக்கூடாது? டேய், என்னடா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? ஆடு மாடும் கோழியும் மனுஷனும் ஒன்றா? ரெண்டாவது, அது ஏன் விருப்பம். என்னை எப்படி நீ வற்புறுத்தி என்னை கொன்று அவங்களுக்கு உணவளிக்க முடியும் அப்படியும் நீங்கள் என்ன கேட்கலாம். கோழி, ஆடு, மாடு, பன்னி, பறவைகளின் உயிர் வேற, மனுஷன் உயிர் வேற அப்படின்னு யார் உங்களுக்கு சொன்னது? அப்படி நீங்க சொல்றது உண்மைனா எப்படி அதை நிரூபிப்பீங்க? எது நம்மளுடைய ஆறறிவை வச்சா? என்ன நான்வெஜ் சாப்பிடாதன்னு ஃபோர்ஸ் பண்ண உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ அந்த உயிர்களின் அனுமதியோட தான் கழுத்தை துடிக்க அறுத்து மசாலா தடவி சமைச்சு உங்க தட்டில் வச்சு சாப்பிட்றீங்களா? இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? ஏன்னா சுவைக்காக, இச்சைக்காக ஒரு உயிரை துடிக்க கொன்று சாப்பிட்றது என் உரிமை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கும், ஒருத்தனுடைய இச்சைக்காக அதே பிஞ்சு உயிரை கொள்கிற இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உங்கள் மனசை கஷ்டப்படுத்த நான் இதை பேசலை, ஆனால் பாவம், இதுவும் ஒரு உயிர் தானே அப்படிங்கிறத புரிய வைக்க தான் இதை நான் பேசுகிறேன்.